ரோமர் 12:2 வேகமாய் வாசியுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது. ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் என்ன பிஸ்னஸா, உங்கள் ட்ரெஸ்ஸிங்கா, எதுவும் அங்கே குறிப்பாக நம்முடைய சர்வ பரிசுத்தத்தை பற்றி சொல்லியிருக்குது. ஆனால் பொதுவாக அந்த செக்லிஸ்ட் எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனால, பிகாஸ் யுவர் சோல் இஸ் ரினியூட், யுவர் சைக்கி இஸ் ரினியூட், பிகாஸ் யுவர் இன்னர் மேன் இஸ் ரினியூட், உங்கள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுறதுனால யூ கெட் அ ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். உங்கள் மனம் புதிதாகிறதுனால இப்போ உங்கள் ஆக்ஷனில் எல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரட்டும். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம்? டோன்ட் கன்ஃபார்ம் டு த ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் இஸ் நாட் கன்ஃபார்மிங் டு த ஃபேஷன் ஆஃப் த வேர்ல்ட், இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். இந்த உலகத்தின் தாற்பயங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஆகாமல், ஐடென்டிஃபை பண்ணாமல், உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் தாட் ப்ராசஸ் சேஞ்ச், யுவர் திங்கிங் சேஞ்சஸ். தேவனுடைய நன்மை, இதை நான் செய்கிறது தேவனுக்கு நல்லதா, இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இப்படி நான் செய்கிறேன், இது தேவனுடைய நன்மையா? எஸ்னா டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அவருக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா. யார் எப்படி, நான் எப்படி இருக்கணும், என்ன குறித்து அவர் ஒரு பிளான் வச்சிருக்கார். இஸ் இட் குட் ஃபார் காட்? இஸ் இட் ஆல் பிளீசிங் டு காட்? தேவனுடைய நன்மையும் பிரியமும். மூன்றாவது, பரிபூர்ண சித்தமும். இஸ் இட் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் கன்சர்னிங் மீ? டிக் பண்ணிக்கோங்க.